இன்று ஒளியும் இருளும் என்ற தலைப்பில் யார் தேவனுடைய மெய்யான ஜனங்கள் மற்றும் வேதாகமத்தில் ஒளி என்பது எதை குறிக்கிறது என்ற காரியங்களைப் பற்றின தேவனுடைய வார்த்தையை படிப்போம். காணப்படாதவற்றை பார்ப்பதற்காக உண்டாக்கப்பட்ட காரியங்கள் இருக்கின்றன. அன்பர்களே, உங்களால் நேரத்தை பார்க்க முடியுமா? நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும், நீங்கள் வேலை செய்யும் போதும், நீங்கள் பிரசங்கிக்கும் போதும், நீங்கள் ஓய்வு எடுக்கும் போதும், நீங்கள் சாப்பிடும் போது அல்லது படிக்கும் போதும் கூட நேரம் கடந்து செல்கிறது அல்லவா? உங்களால் நேரம் கடந்து செல்வதை பார்க்க முடியுமா? அது கண்களுக்கு தெரியாது. கண்களுக்கு புலப்படாத நேரத்தை பார்க்க அனுமதிக்கும் கருவி எது? அதுதான் கடிகாரமாகும். ஒரு கடிகாரத்தின் மூலமாக நேரம் இதுபோன்று செல்கிறது என நாம் உணர்கிறோம். அதுபோலவே வேதாகமம் மூலமாக தேவன் நமக்கு ஆவிக்குரிய உலகத்தை காண்பிக்கிறார். நீதிமான்களும் பொல்லாதவர்களும், பரலோகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் மற்றும் செல்ல முடியாதவர்கள், மற்றும் தேவனுடைய கிரியைகளும் சாத்தானுடைய கிரியைகளும் போன்ற ஆவிக்குரிய உலக காரியங்களானது இந்த முப்பரிமாண உலகில் கண்ணுக்கு தெரியாதவையாகும். கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பார்க்க உதவும் மிக முக்கியமான கருவி வேதாகமம் அல்லவா? அப்படியானால் வேதாகமத்தின் வாயிலாக நாம் எப்போதும் காணப்படாத உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடிகாரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பும், வானத்தின் கிரகங்களின் மாற்றங்களை மனிதர்கள் உணர்வதற்கு முன்பும் அவர்கள் கால மாற்றத்தை பற்றி எந்த கருத்தையும் கொண்டிருக்கவில்லை. அதுபோலவே தேவனை விசுவாசிக்காமலும் வேதாகமத்தை பற்றிய ஞானம் இல்லாமலும் காணப்படாத ஆவிக்குரிய உலகின் காரியங்களை பகுத்தறிய முடியாது. எனவே இன்று வேதாகமத்தின் வாயிலாக ஒளி எதை குறிப்பிடுகிறது என்றும் இருள் எதை குறிப்பிடுகிறது என்றும் அறிந்து கொள்வோம். மேலும் நாம் இரட்சிக்கப்படுபவர்களின் குணாதிசயங்களை பற்றியும் பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். மூன்றாம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம உள்ளவனாயிராதபடியினால் அவனுக்கு என்ன ஆகும்? அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. தேவன் ஏற்கனவே தம் நியாய தீர்ப்பை நிறைவேற்றிவிட்டார். நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்னும் நீங்கள் நரகத்திற்கு செல்லுங்கள், நீங்கள் பரலோகத்திற்கு செல்லுங்கள் என்று தேவன் சொல்வதை கேட்பதற்கு முன்பே இந்த பூமியில் அவர் எவ்வாறு நம்மை நியாயந்தீர்க்க முடியும்? மாம்சத்தில் வந்து தேவனை நாம் விசுவாசித்திருக்கிறோமா இல்லையா என்பதை வைத்து அவர் நம்மை நியாயந்தீர்ப்பார். 2000 வருடங்களுக்கு முன்பு மாம்சத்தில் வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் ஏற்கனவே இந்த பூமியில் நியாயந்தீர்க்கப்பட்டனர். அவர்கள் பரலோகத்தில் நியாயத்தீர்ப்பு சிங்காசனத்தின் முன் நிற்க வேண்டிய அவசியமில்லை. பரிசுத்த ஆவியின் காலத்தில் மாம்சத்தில் வந்த தேவனை விசுவாசிக்காதவர்கள் என்பதற்கு என்ன அர்த்தம்? அவர்கள் ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் சிங்காசனத்திற்கு முன் வந்தாலும் தீர்ப்பு மாறாது. எனவே இந்த பூமியில் விசுவாசமானது மதிப்புமிக்கதாகும். அப்படியானால் மாம்சத்தில் வருகிற தேவனை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டு விட்டோம் என்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்?
19ஆம் வசனத்தை பார்ப்போம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் என்ன இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஒளி யாரை குறிக்கிறது என்பதை பார்ப்போம். 20ஆம் வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் என்ன? ஏன் அவர்கள் ஒளியை பகைக்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பொல்லாங்கு என்னும் தீமை செய்வதால் ஒளியை பகைக்கிறார்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். 21ஆம் வசனம். சத்தியத்தின்படி செய்கிறவனோ அவன் என்ன செய்கிறான்? தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி ஒளியினிடத்தில் வராதவர்கள் தீமை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். தீமை செய்கிறவர்கள் ஒளியை வெறுக்கிறார்கள். ஒளியினிடத்திற்கு வராமல் அதை நிராகரிக்கிறார்கள். இதுதான் தேவனுடைய அருட்டிட்டமாகும். அப்படியானால் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திற்கு செல்வதன் மூலமாக ஒளி எதை குறிக்கிறது என்பதை உறுதி செய்வோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் யாராயிருக்கிறார்? ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார். தேவன் ஒளியானால் 2000 வருடங்களுக்கு முன்பு பூமிக்கு மாம்சத்தில் வந்தவர் இயேசு யாராக இருக்கிறார்? யோவான் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 14ஆம் வசனங்களின்படி ஆதி முதற்கொண்டு இருக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் மாம்சத்தில் வந்தார் என்றாலும் அவர் தேவனாவார். அவர் ஒளியாக இருந்தாலும் ஜனங்கள் அந்த ஒளியினிடத்திற்கு வர மறுத்தனர். அவர்கள் இயேசு பிரசங்கித்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நிராகரித்தார்கள். மேலும் அவரை சிலுவையில் அறையுங்கள் என ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள்? இன்று யோவான் 3ஆம் அதிகாரத்தின் மூலம் அவர்கள் பொல்லாதவர்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். தீமை செய்பவர்களுக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்கிறது? அவர்கள் ஒளியை வெறுக்கின்றனர். எனவே ஒளியை நோக்கி அவர்களின் பதில் என்ன? அவர்கள் அதனிடத்திற்கு வருவதில்லை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி தேவன் ஒளியாயிருக்கிறார். அவர்கள் தேவனிடம் வரமாட்டார்கள். ஏன் அப்படி? தங்கள் கிரியைகள் வெளிப்படும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். எனவே அவர்கள் எதை விரும்புகிறார்கள்? அவர்கள் ஒளியை விட, அதாவது தேவனை விட இருளையே விரும்புகிறார்கள். தேவன் ஒளியாக இருப்பதால் ஒளிக்கு எதிராக இருப்பது யார்? எனவே அவர்கள் சாத்தானின் சக்திகளை விரும்பி அவருடைய ஆவியை பின்பற்றுகிறார்கள். இதன் விளைவாக ஒளியாக வந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்திலே நித்திய தண்டனையை சந்திப்பார்கள் என்று தேவன் தீர்ப்பளித்தார். ஒரு ஆராய்ச்சி அறிவிப்பின்படி இரவில் தெருவிளக்குகளை 2 மடங்கு பிரகாசமாக்கினால் குற்ற விகிதத்தை பாதியாக குறைக்க முடியும் என்று சொல்லப்பட்டது. இது ஒரு விசித்திரமான நிகழ்வு. இருளான இடங்களில்தான் அநேக குற்றங்கள் நடக்கின்றன. அன்பர்களே, அப்படியானால் சத்தியத்தின் அடிப்படையிலும் நாம் ஒளியாக இருக்கும் தேவனிடத்தில்தான் வரவேண்டும் அல்லவா? தீமை செய்பவர்கள் ஒளியை வெறுக்கின்றனர். எனவே அவர்கள் ஒருபோதும் ஒளியினிடத்திற்கு வரமாட்டார்கள். அவர்களால் ஆவியையும் மணவாட்டியையும் விசுவாசிக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒன்றாக பார்ப்போம். 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது:
ஆவியும் மணவாட்டியும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வா என்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளான ஒளியின் பிள்ளைகள் மட்டுமே இந்த செய்தியால் மகிழ்ச்சியடைகிறார்கள். தேவன் என்னிடம் வாருங்கள், ஒளியினிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்கிறார். இதை வைத்து பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலான தீர்ப்பு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. தீமை செய்பவர்கள் ஒருபோதும் ஒளியினிடத்திற்கு வரமாட்டார்கள். அந்த ஒளியாக இருக்கும் தந்தையாகிய தேவனிடத்திற்கும் தாயாகிய தேவனிடத்திற்கும் வருபவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அவர்கள்தான் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒளியிலே பிரவேசிப்பதிலும் அங்கேயே நிலைத்திருப்பதிலும் மகிழ்ச்சியடைகிறார்கள் என்று வேதாகமம் விளக்குகிறது. இக்காலத்தில் ஆவியும் மணவாட்டியுமாக இருக்கும் தந்தையாகிய தேவனையும் தாயாகிய தேவனையும் ஏற்றுக்கொள்பவர்கள் மற்றும் அவர்களை எதிர்ப்பவர்களும் என இரண்டு குழுக்கள் இருக்கிறார்கள். காணப்படாத உலகில் ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. நம் கண்களால் நேரத்தின் மாற்றத்தை பார்க்க முடியாததால் ஒரு கடிகாரத்தை கொண்டு அதை அளவிட முடிவதைப் போலவே தேவன் வேதாகமத்தின் வாயிலாக காணப்படாத ஆவிக்குரிய உலகத்தை நமக்கு காண்பிக்கிறார். யார் நியாயந்தீர்க்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அவர் தெளிவாக காண்பிக்கிறார். ஒளியாகிய தேவன் நாம் மனம் திரும்பி பரலோகம் திரும்புவதற்கான அநேக பாதைகளை திறக்கிறார். தேவன் வழியை திறந்தாலும் இருளின் பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள்? அவர்கள் ஒளியினிடத்திற்கு வருவதில்லை. அவர்கள் ஒளியை வெறுக்கிறவர்கள். அவர்கள் ஒளியை வெறுப்பதால் தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவனை பற்றிய சத்தியத்தையும் வெறுக்கிறார்கள். எனவே இந்த பூமியில் அவர்கள் ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்படுகிறார்கள். மாறாக ஒளியில் வாசம் பண்ணும் நமக்கு நாம் நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று தேவன் இன்றும் நாளையும் உறுதியளிக்கிறார். மேலும் ஒளியில் நடை போடுவதில் சந்தோஷமாயிருங்கள் என்கிறார். அப்படியானால் 2000 வருடங்களுக்கு முன்பு ஒளியாகிய தேவன் வந்தபோது அவர் எப்படிப்பட்ட பாதையை உருவாக்கினார்? யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பார்ப்போம். இதே செய்தியைதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று பார்த்தோம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். தேவன் இந்த பூமிக்கு ஒளியாக வந்தார். ஆனால் இருளானது தன் கிரியைகள் வெளிப்படுமோ என்ற பயத்தில் அவரை நிராகரித்தது. இன்று ஒளியாக இருக்கும் தந்தையாகிய தேவனையும் தாயாகிய தேவனை பற்றிய சத்தியத்தை நாம் பிரசங்கிக்கும் போது சிலர் காரணமே இல்லாமல் அவர்களை வெறுக்கிறார்கள். ஏன் அப்படி? இயல்பாகவே அவர்கள் ஒளியை வெறுக்கின்றனர். மறுபுறமோ இன்று நாம் இங்கே இருப்பதென்பது நாம் ஒளியை விரும்புகிறோம், ஒளியில் மகிழ்கிறோம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. 46ஆம் வசனம், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனவனும், அதாவது மாம்சத்தில் வந்த தேவனை விசுவாசமாயிருக்கிறவனவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை இரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறதென்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். அன்பர்களே, ஆவியும் மணவாட்டியுமான தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் என்ன சொல்கிறார்கள்? சிறிது நேரத்திற்கு முன்பு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர்கள் வா என்று சொல்கிறார்கள். இது ஒளியினிடத்திற்கு வரவேண்டும் என்று கட்டளை அல்லவா? இருப்பினும் ஜனங்கள் ஒளியினிடத்திற்கு வருவதில்லை. ஏன்? அவர்கள் இருளை சேர்ந்தவர்களாக இருப்பதால் அவர்கள் இருளை நேசித்து ஒளியினிடத்திற்கு வராமல் இருக்கிறார்கள்.
ஏனென்றால் அவர்களுடைய வெட்கக்கேடான செயல்கள் அனைத்தும் வெளிப்படும். மறுபுறமோ யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டுள்ளபடி தேவன் நம் கிரியைகளில் பிரியப்படுவதால் நாம் ஒளியினிடத்திற்கு வருவதில் மகிழ்ச்சியடைகிறோம், ஒளியில் களி கூறுகிறோம். அப்படியானால் 2000 வருடங்களுக்கு முன்பு ஒளியாக வந்த தேவனை பிரியப்படுத்தின சத்தியத்தின் அமைப்பு எது என்பதை பார்க்க எபிரெயர் 5ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். இப்போது காணப்படாத காரியங்களை நாம் பகுத்தறியும்படி தேவன் உதவுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளா இல்லையா என்பதை தேவன் நமக்கு காண்பித்த காட்சியை பார்ப்போம். எபிரெயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படியே வேறொரு இடத்திலும், நீர் எவ்வகையான முறைமையின்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். 7ஆம் வசனம். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் யார் குமாரனாக இருக்கிறார்? அது இயேசு ஆவார். பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்ன மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியராக இயேசு தேவனால் நியமிக்கப்பட்டார் என்பதை தேவன் நம்மை விழித்தெழ செய்கிறார். அப்படியானால் மெல்கிசேதேக்கை பற்றிய போதனைகளின் வாயிலாக நாம் ஒளியில் இருக்கிறோமா அல்லது இருளில் இருக்கிறோமா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஒளியாகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியராக நியமிக்கப்பட்டிருப்பதால் நாமும் ஒளியில் வாழ்வதற்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வாழ்ந்திட வேண்டும். இருந்தாலும் ஜனங்கள் நான் வேதாகமத்தை படித்தேன் என்று சொல்லிவிட்டு இந்த பகுதிகளையெல்லாம் தவிர்த்து விடுகிறார்கள். இது விசித்திரமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் மூலம் அவர்களின் அருவருப்பான கிரியைகள் வெளிப்படுகிறது அல்லவா? ஞாயிறு ஆராதனை என்பது தேவனுடைய போதனை அல்ல என்பதை வெளிப்படுகிறது. கிறிஸ்துமஸ் தேவனுடைய போதனை அல்ல என்பதும் வெளிப்படுகிறது. சிலுவை தேவனுடைய போதனை இல்லை என்பதும் வெளிப்படுகிறது. அவர்களுடைய ஆராதனை சடங்குகள் அனைத்துமே உண்மையில் பிரமத கடவுளின் சடங்குகள் என்றும் தேவனுடன் தொடர்புடையவை அல்ல என்றும் வேதாகமம் வெளிப்படுத்துவதால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்புவதில்லை. அதனால்தான் அவர்கள் சத்தியத்தை இடையூறு செய்கிறார்கள். இவ்வாறாக ஜனங்கள் ஒளியினிடத்திற்கு வருவதில்லை. ஒளியினிடத்திற்கு வந்த பின்பு ஞாயிறு ஆராதனை வீணானது என்பதை உணர்ந்தேன். கிறிஸ்துமஸை கைக்கொள்வதும் கூட வீணானது. நான் சிலுவை எனும் விக்கிரகத்தை வழிபட்டு வந்தேன். அவர்கள் ஒளியினிடத்தில் வரும்போது இந்த எல்லா காரியங்களும் வெளிப்படுகின்றன. ஆகையால் அது தேவனால் நியமிக்கப்பட்டது என்று ஆங்கில வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அவர் இந்த பட்டத்தை நேரடியாக தேவனிடமிருந்து பெற்றார். அப்படியானால் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு செல்வதன் வாயிலாக மெல்கிசேதேக்கின் முறைமையை பற்றி அறிந்து கொள்வோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் கெதர்லாகோமேரையும் அவனோடிருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் அவர் என்னவாக இருக்கிறார்? உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. அவர் எதை கொண்டு வந்தார்? மெல்கிசேதேக் என்ற பெயர் கொண்ட ஆசாரியர் எதை கொண்டு வந்தார்? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. அவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்தார். அவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாவார்.
제사장 직분을 수행하고 있었던 사람들. 19ஆம் வசனம். 그가 அவனை 아브라함에게 축복하여 ஆசீர்வதித்து 가로되 வானத்தையும் 천지의 பூமியையும் 주되시오 உடையவராகிய 저 உன்னதமான 기업하신 தேவனுடைய 하나님 ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு 아브라함에게 복을 உண்டாவதாக. 주옵소서. 너희 உன் 대적을 சத்துருக்களை 너희 손에 உன் கையில் 붙이신 ஒப்புக்கொடுத்து 지극히 உன்னதமான 높으신 தேவனுக்கு 하나님을 ஸ்தோத்திரம் என்று சொன்னான். 찬송할지로다 하며 இவனுக்கு 아브라함이 ஆபிராம் 그 எல்லாவற்றிலும் 그릇에서 தசமபாகம் 10분의 கொடுத்தான். 1을 멜기세덱에게 주었더라고 했습니다. இதுவே 최초의 그 தசமபாகத்தின் 11조 முதல் 하는 காட்சியாகும். 그 11조는 இயல்பாகவே தசமபாகம் யாருக்கு 누구에게 கொடுக்கப்பட 맡겨 வேண்டும்? 있도록 되어 있습니까? 하나님께 தசமபாகம் 드리도록 되어 있는 தேவனுக்கு 것은 கொடுக்கப்பட வேண்டும். 아브라함이 இருந்தாலும் 멜기세덱에게 ஆதியாகமம் 14ஆம் 10분의 அதிகாரத்தில் 1을 이와 같이 ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு 드렸더라고 하는 எல்லாவற்றிலும் 장면을 பத்தில் ஒரு பங்கை 창세기 கொடுத்தார். 14장에서 우리 살피고 있습니다. 이 மெல்கிசேதேக்கின் 멜기세덱의 முறைமையின்படியான 제사 பிரதான 제도를 ஆசாரியர் யாராக 바르는 இருக்கிறார்? 대제사장이 바로 누구시라고 했습니까? திருத்துவத்தின்படி 예수님이시라고 குமாரனாகிய 이렇게 தேவன் 성경은 இயேசு 말씀하시고 ஆவார். 3위로 본다면 성자 하나님이십니다. 빛으로 이 ஒளியாக 땅에 வந்த 오신 தேவன் 하나님께서 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான 수행하셔야 ஆசாரியராக 될 இருந்தார். 것이 바로 멜기세덱의 대제사장직이었습니다. ஞாயிறு ஆராதனையும் கிறிஸ்துமஸும் 크리스마스 이런 것은 கத்தோலிக்க சபையோடு சேர்ந்து ரோமா சூரிய 황제였던 கடவுளின் பிரதான ஆசாரியரான ரோம பேரரசரால் ஸ்தாபிக்கப்பட்டது. 가톨릭과 더불어서 수립하게 된 것이죠. 그러나 우리 இருப்பினும் 예수님께서는 இயேசு ஒருபோதும் 그런 것을 அவைகளை 수행한 ஆசரிக்கவில்லை. 대제사장이 아니고 மாறாக அவர் 멜기세덱의 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி 제사 பிரதான 제도를 ஆசாரியராய் 이끌어가셨던 இருந்தார். 대제사장이셨습니다. 어떤 எப்படிப்பட்ட 제사를 பலிகள் 하나님께서 தேவனை பிரியப்படுத்தும்? 기뻐받으시겠습니까? அது 아벨의 ஆபேலின் 제사입니까? பலியா அல்லது 가인의 காயினின் 제사입니까? பலியா? அது 멜기세덱의 மெல்கிசேதேக்கின் 제사입니까? பலியா அல்லது 아니면 சூரிய கடவுளின் பலியா? 태양신의 제사입니까? நிச்சயமாக 멜기세덱의 제사를 அவர் மெல்கிசேதேக்கின் 당연히 பலியில்தான் பிரியப்படுகிறார். 기쁘시게 받으시죠. அதனால்தான் 하나님께서 இதை 친히 கற்பிப்பதற்காக 그것을 தேவன் 가르치러 이 இந்த 땅에 பூமிக்கு வந்தார் 오셨던 거 அல்லவா? 아니겠습니까? 그래서 மெல்கிசேதேக்கு அப்பம் 멜기세덱이 திராட்சரசத்தை 떡과 கொண்டு வந்து 포도주를 가지고 ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். 아브라함에게 복을 빌어 주었습니다. மற்ற ஆசாரியர்கள் தேவனை ஆராதிப்பதற்காக 피를 흘려서 மிருகங்களின் 그 இரத்தத்தை 희생의 சிந்திய காலமாக 피를 இருந்தது. 가지고 하나님께 제사를 드리고 예배를 했던 그러한 시절이었습니다. 그런데 இருப்பினும் 멜기세덱은 மெல்கிசேதேக்கு 그러한 மட்டும் 시대에도 அப்பம் திராட்சரசத்தை 수특하게 கொண்டு 하기로 வந்தார். 오직 떡과 포도주를 가지고 예배를 했습니다. அப்படியானால் ஒளியாக வந்த நம் தேவனாகிய இயேசு 제사 கிறிஸ்து 제도는 புதிய 신약에 와서 ஏற்பாட்டில் அப்பம் மற்றும் திராட்சரசத்தின் முறைமையை பற்றி எவ்வாறு போதித்தார் என்பதை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு செல்வதன் வாயிலாக பார்ப்போம். 마태복음 26장 17절의 말씀 같이 보겠습니다. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய் என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். நாம் 26ஆம் வசனத்திற்கு செல்வோம். இது அதே பஸ்கா இரவுதான் அல்லவா? அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, பாத்திரத்தில் என்ன இருக்கிறது? அது திராட்சரசமாக இருக்கிறது. ஆனால் இந்த திராட்சரசம் ஜனங்கள் வழக்கமாக குடிக்கும் திராட்சரசத்திலிருந்து வித்தியாசமானது. இது எப்படிப்பட்ட திராட்சரசம்? இது பஸ்காவின் திராட்சரசமாகும். பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. மெல்கிசேதேக் ஆபிரகாமை அப்பம் திராட்சரசத்தின் வாயிலாக ஆசீர்வதித்தது போலவே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த இயேசு கிறிஸ்துவும் அப்பம் திராட்சரசத்தின் வாயிலாக என்ன உடன்படிக்கையை ஸ்தாபித்தார்? இது ஸ்பானிஷ் வேதாகமத்தில் புதிய உடன்படிக்கை என்ற அர்த்தத்தில் நியூவோ பாக்டோ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரிய வேதாகமத்திலும் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் புதிய உடன்படிக்கை என்று குறிப்பிடுகிறது. இறுதியாக மெல்கிசேதேக்கின் முறைமையின் சாராம்சமாக புதிய உடன்படிக்கையை பார்க்க முடியும். மெல்கிசேதேக் ஆபிரகாமை அப்பம் திராட்சரசத்தின் வாயிலாக ஆசீர்வதித்தது போலவே
ஆவிக்குரிய மெல்கிசேதேக்கான இயேசு கிறிஸ்துவும் அப்பம் திராட்சரசத்தின் வாயிலாக நம்மை ஆசீர்வதித்தது என்னவாக இருக்கிறது? யோவான் 6ஆம் அதிகாரத்தின்படி நாம் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணினால் நமக்கு என்ன இருக்கிறது? மிக முக்கியமான ஆசீர்வாதமான நித்திய ஜீவனை பெறுவோம் என்று இயேசு சொன்னார். இந்த நோக்கத்திற்காகவே தேவன் இந்த பூமிக்கு ஒளியாக வந்து ஒளியின் சத்தியத்தை ஸ்தாபித்தார். எனவேதான் நாம் சத்தியம் மற்றும் தேவனை ஒளி என்று விவரிக்கின்றோம். ஏனென்றால் சத்தியம் என்பது தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்படியானால் ஒளியாகிய புதிய உடன்படிக்கையில் வாசம் பண்ணும் ஜனங்கள் யாராக இருக்கிறார்கள்? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருளில் இருப்பவர்கள், அதாவது தீமை செய்கிறவர்கள், ஒளியை வெறுத்து ஒளியினிடத்திற்கு வரமாட்டார்கள் என்று சொல்கிறது. அந்த குணாதிசயங்களினால் தேவன் அவர்களை தெளிவாக வேறுபடுத்தினார். பரலோகம் பிரவேசிப்பவர்கள் மற்றும் பிரவேசிக்காதவர்கள் யார் என்று வேறுபடுத்துவதில் இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நமக்கு கடிகாரம் இல்லை என்றால் என்ன ஆகும்? சூரியனின் மற்றும் சந்திரனின் நகர்வு இல்லை என்றால் என்ன ஆகும்? அப்படியானால் காலம் கடந்து செல்வதை நம்மால் உணர முடியாது. அதுபோலவே வேதாகமம் இல்லாவிட்டால் நமது ஆவிக்குரிய நிலையை நம்மால் கண்டறிய முடியாது. காலத்தின் மாற்றம் இருந்தாலும் அதை நிரூபிக்க எந்த ஒரு கருவியும் இல்லாமல் இருந்தது. கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின் ஜனங்கள், அட, ஏற்கனவே ஒரு மாதமாகிவிட்டதா என்று சொன்னார்கள். ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் கடந்துவிட்டதா? அப்படிப்பட்ட அமைப்பு இல்லை என்றால் நம் வயதும் கூட நமக்கு தெரிந்திருக்காது. ஒளியாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக புதிய உடன்படிக்கை பஸ்காவை ஸ்தாபித்தார். அப்படி செய்து ஒளியில் வாழ்பவர்களுக்கும் இருளில் வாழ்பவர்களுக்கும் அவர் என்ன செய்தார்? தேவன் அவர்களை வேறுபடுத்தினார். அப்படியானால் புதிய உடன்படிக்கையை பற்றி லூக்கா சுவிசேஷத்தையும் பார்ப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். 7ஆம் வசனத்தை பார்ப்போம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். 19ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின் பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். புதிய உடன்படிக்கையின் பஸ்கா அப்பம் மற்றும் திராட்சரசத்தின் வாயிலாக தேவன் மெல்கிசேதேக்கின் முறைமையை ஸ்தாபித்தார். ஆபிரகாமின் காலத்தில் மற்ற ஆசாரியர்கள் மிருகங்களின் இரத்தத்தினால் பலி செலுத்திய போது மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை அப்பம் திராட்சரசத்தை கொண்டு ஆசீர்வதித்தார். எபிரெயர் 5ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து தேவனால் நியமிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஒளியாகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையை பின்பற்றினார் என்றால் நாமும் கூட அதை பின்பற்றிட வேண்டும். தேவன் இதை நமக்காக ஸ்தாபித்தார் என்று சொன்னதால் பாவிகளான நாம் புதிய உடன்படிக்கையை கைக்கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி செய்வதே சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் வாக்களித்த ஆசீர்வாதங்களை பற்றி கண்டுபிடிப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்ப்போம். 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ, நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் என்ன புது உடன்படிக்கை பண்ணுவேன்.
புதிய உடன்படிக்கை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள 33ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்நாட்களுக்குப் பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் யாராக இருப்பார், அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் ஒளியாக இருப்பதால் நான் அவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பேன், அவர்கள் எங்கள் வெளிச்சத்தில் வாழும் ஜனங்களாக இருப்பார்கள் என்று அர்த்தப்படுத்தினார். இதுபோன்றுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி புதிய உடன்படிக்கையில் உள்ளவர்களை தேவன் அங்கீகரிக்கிறார். தேவன் இயேசுவை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியராக நியமித்தது போலவே அவர் புதிய உடன்படிக்கையில் இருப்பவர்களை என் ஜனங்கள் என்று அழைக்கிறார். இந்த பட்டம் அனைவருக்கும் கொடுக்கப்படாது. அதற்கு நாம் வெளிச்சத்தில் இருந்திட வேண்டும். நாம் பரலோக தந்தை மற்றும் பரலோக தாயினிடத்தில் வாசம் பண்ண வேண்டும் அல்லவா? 34ஆம் வசனம். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன செய்வார்? அக்கிரமத்தை மன்னித்து புதிய உடன்படிக்கையில் இருப்பவர்களின் அக்கிரமங்களை அவர் மன்னிப்பார், அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அப்படியானால் இந்த உடன்படிக்கை அவ்வளவு சுலபமாக அழைக்கப்படுமா? 36ஆம் வசனம். இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒழிந்து போனால், அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாயிராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 35ஆம் வசனம். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இராவெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த முறைமை மாற்றப்படுமா? அது ஒருபோதும் மாற்றப்படாது என்று அவர் வாக்களித்தார். அப்படியானால் நாம் ஒளியில் வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் புதிய உடன்படிக்கையில், குறிப்பாக பஸ்கா சத்தியத்தில் வாசம் பண்ண வேண்டும் அல்லவா? அதனால்தான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நித்திய சுதந்திரத்தை பெற நமக்கு புதிய உடன்படிக்கை உதவுகிறது என்று சொல்கிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், தேவனுடைய வாக்குத்தத்தமானது நம்மை பரலோகத்தில் பிரவேசிக்க அனுமதிக்கிறது அல்லவா? நாம் மீண்டும் யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஒளியினிடத்தில் வரமாட்டார்கள். ஏன் அப்படி? ஏனென்றால் அவர்கள் ஒளியை விரும்புவதில்லை. அது அவர்களுக்கு இயல்பாக இருக்கிறது. இது 20ஆம் வசனத்தில் விளக்கப்பட்டுள்ளது. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். 21ஆம் வசனம். சத்தியத்தின்படி செய்கிறவனோ அவர் என்ன செய்கிறார்? ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்று சொல்லும்போது அவர்கள் ஒளியாகிய தேவனிடம் செல்வார்களா? சத்தியத்தின்படி வாழ்பவர் ஒளியினிடத்திற்கு வருகிறார்கள். நாம் தாயாகிய தேவனை பற்றி பிரசங்கிக்கும் போது அதற்கு அவர்கள் தாயாகிய தேவனா, அப்படி எங்கே சொல்லப்பட்டுள்ளது என்று கேட்கிறார்கள். அது வேதாகமத்தில் இருக்கிறது. நாம் வேதாகமத்தை பார்ப்போம். அவர்கள் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் மற்றும் ஆதியாகமத்தை படிக்கும் போது இங்கே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதே. எனவே சத்தியத்தின்படி வாழ்பவர் ஒளியினிடத்தில் வருகிறார்கள். தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இதன் விளைவாக அவர்கள் புதிய உடன்படிக்கையையும் தாயாகிய தேவனையும் தந்தையாகிய தேவனையும் பெற்றுக்கொள்கிறார்கள். மற்ற எதையும் விட தந்தையையும் தாயையும் சந்திப்பதே மிகவும் மதிப்புமிக்கதாக கருதுகிறார்கள். இதைவிட மாபெரும் மகிழ்ச்சி வேறெதும் இல்லை. இதை பார்த்து ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஒளியின் பிள்ளைகளுக்கு தாயாகிய தேவன் இருக்கிறார் என்று குறிப்பிடுகையில் அவர்களின் இருதயங்களில் அத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். தேவன் நம்மை ஒளியில் வாசம் பண்ண அனுமதித்தார். அதை தெரியப்படுத்தும்படியாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தார்.
확립해 주시고 மேலும் புதிய உடன்படிக்கையின் வாயிலாக நாம் ஒளியின் பிள்ளைகளா அல்லது இருளின் பிள்ளைகளா என்பதை அவர் வெளிப்படுத்தினார். 어둠에 속한 자인지를 하나님께서 가리게 해 놓으셨습니다. சகோதர சகோதரிகளே, தந்தை தாயிடமிருந்து இன்னும் அதிக அன்பையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் என்றென்றும் ஒளியில் வாசம் பண்ணுவோம் என்று நம்புகிறேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் கிருபை பெற்றீர்கள் என்று நம்பிக்கையோடே இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.